இல்லடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஆமா, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னீங்க, என்னது? எனக்கு புரியல, சொல்லு. அதுவா, நாளைக்கு 9 மணிக்கு மேலே போனால் போதுமாடி. எதுக்கு? ஏதோ ஃபங்க்ஷனா என்ன? இல்லை இல்லை, எங்கள் சொட்ட பாஸ் இருக்கான்ல, அவன் வேறு ஏதோ மீட்டிங் போகிறானா, வேறு ஆஃபீஸ்க்கு. அதனால் அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா. ஸோ அதனால் நாமளும் லேட்டாக போனால் தப்பு இல்லை. நல்லா வாழ்றீங்கடியானா. உனக்கு என்ன, அதான் அவனை அடித்து கையை உடச்சி 7 மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்டீங்களா, அப்புறம் என்னடி? அது அது எதாச்சியா நடந்தது. மவளை, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்டி. சொல்லியிருந்தா அவன் ஒரேடி அனுப்பிச்சி விட்ருப்பான். தெரியும்டி, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு தெரியும், அதனால தான் சொல்லலை. சொல்லலை? இனிமேல் சொல்லாமல் இருக்கு உனக்கு. சரி சரி சொல்கிறேன். ஆமாம், அந்த இன்டர்வியூ பார்த்தியா? என்ன, அருணோடது தானே? அதில் உன்னை பற்றியும் பேசியிருந்தான், பார்த்தியா? கேள்விப்பட்டேன். என் ஆஃபீஸில் இருக்காளுங்க 2 ஆடுகாலிங்க, அவளுங்க பேசிகிட்டு இருந்தாளுங்க. ஓ, அப்போ நீ பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். ஆனால் நீ சொன்னது கரெக்ட் தாண்டி, இந்த விக்ரம் அவன் கூட தான் இருப்பான்னுருக்கு. நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, விடு. அவன் அங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். லூசு, நீ அவன் கூட இருக்க வேண்டியது. சரி விடு, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசுகிற? சரி, நாளைக்கு நீ லேட்டாக போவியா இல்லை சீக்கிரமாவா? நாளைக்கு நாளாக சீக்கிரமாக கிளம்பிடுவேண்டி. அவங்க அதான் அவன் அடிச்சு போட்டதில்ல, அவங்க அக்கா கறிங்க 2 பேர் வந்து ஆடுறாளுங்க. எனக்கும் நான்சிக்கும் நிறையா ஒர்க் கொடுத்து கொள்றாளுங்க. நாளைக்கு போய் சீக்கிரமாக முடிக்கணும். ஓ, அப்போ மேடம் பிஸி. நான் ஜாலியாக லேட்டாக தான் பயந்துருப்பேன். உனக்கு என்னம்மா, உன் ஆஃபீஸ்லலாம் உன்னை எதுவும் கேட்கறதில்ல. எல்லா ஆஃபீஸும் ஒரே மாதிரி தான். என்ன உனக்கு கொஞ்சம் வேறு பிரச்சனைலாம் இருந்தது. சரி, எதுக்கு அதை பற்றி பேசிட்டு விடு, அதெல்லாம் மறந்துடு. சரிவா, நம்ம தூங்கலாம். ஆமாண்டி, நான் வர காலைல சீக்கிரமாக போகணும். என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எங்க ஆர்த்தி அவங்கலாம்? பாஸ், நாங்களாம் சொல்லிட்டோம் பாஸ், அப்புறம் எங்களுக்கு தெரியாது. காலங்காத்தாலே டென்ஷன் ஏத்துறீங்க. சரி வரட்டும், கவனிச்சிக்கிறேன். பேபி, நானும் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பேபி. அவங்க பார்த்துட்டாங்க நான் பண்ண மெசேஜும், என்னன்னு தெரியலையே. சரி விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இப்போ அவங்க வந்துருவாங்க, வர டைம் தான். பேபி அவங்க வந்துட்டாங்க, அங்கே பாரு. வெல்கம் சார், வெல்கம். நீங்கள் தான் இந்த ஆஃபீஸோட மேனேஜரா? ஆமாம் சார். நீங்கள் இந்த சின்ன கம்பெனி எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களையும் நீங்கள் நம்பி இங்கே வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன கம்பெனியை டெவலப் பண்ணுறதுல தானே இருக்குது திறமையே. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க சார். அப்புறம் இவன் தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பிஏ, செக்ரட்டரி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இவர் தான். பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எங்கள் கம்பெனியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதா? அப்புறம் இவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சார். இவங்க பேர் பிரீத்தி, அவங்க பேர் ரேஷ்மா. இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை சார், இன்னும் 3 பேர் இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணோம், என்னன்னு தெரில, இன்னும் வரல. சாரி சார், என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் வந்த ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ஏதோ எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம், வரப்போ வரட்டும். பிரீத்தி, 2 பேருமே சூப்பராக இருக்காங்கடி. அருண் சாரை பார்த்தியா? இது ஃபோனில் பார்த்ததை விட நேரில் சூப்பராக இருக்காரு. ஆமாண்டி, அவர் கூட இருக்காருல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்காரு. அப்போ எனக்கு அவன் தாண்டி, நான் அவனை கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அடிப்பாவி, அதுக்குள்ளே மனசை மாற்றிட்டேன். எப்படி இருந்தாலும் நீ அருணை தான் கரெக்ட் பண்ண போகிற, அப்புறம் என்ன? ஆமாம், இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். இவங்க 2 பேரையும் கவுத்து அவனுங்களை அந்த கம்பெனி விட்டே அனுப்பணும்டி. செய்யலாம். சரி, எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருக்க போகிறீங்க? வாங்க நம்ம உள்ள போகலாம், அவங்க வரப்போ வரட்டும். சரி வாங்க போகலாம். டே மச்சான், எங்கடா ஆர்த்தியை காணோம்? வருவாடா. ஒருவேளை நான் வரேன்னு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. லூசு, நான் இந்த கம்பெனிக்கு வரேன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் போது அவளுக்கு தெரியாமையா இருக்கும்? ஆமாம்ல, நான் ஒரு லூசு தான். சரி வருவா, வா பார்த்துக்கலாம். சார், ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க போகலாம். வரேன், போங்க. ஒருவேளை வேலையை விட்டு நின்ட்டாலோ? இருக்காதுடா. சரி வா, உள்ளே போகலாம். வராளா இல்லையான்னு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரி வா போகலாம். டே மச்சான், என்னடா? நீ இன்னும் அவளை மறக்கல தானே? எப்படிடா மறப்பேன், அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீ ரிவெஞ்ச் எடுக்க வந்தியா இல்லை திரும்ப லவ் பண்ண வந்தியா? அவளை ரிவெஞ்ச் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனால் அவளை பார்க்கணும் போல இருக்கு. இருக்கும்.
வா போகலாம் ஃபஸ்ட்டு. நீ தான் நில்லுன்ன, வா போகலாம். ஐயோ, இது என்னது? இது நம்ம ஆஃபீஸ் தானா? 9 மணிக்கு மேலே தானே வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னான். என்ன நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலையே. ஐயோ, அவர் அந்த அருண்குமார் தானே சிஇஓ. அவரோட கூட இருக்கிறது ஃப்ரெண்டு. என்ன நடக்குதுன்னே புரியலையே. நம்ம பாஸ் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த மீட்டிங் இங்கே தானோ? அப்போ நாம் தான் லேட்டாக வந்துட்டோமா? ஐயோ, மண்டை பிடிச்சிக்குது. இப்போ உள்ளே போகலாமா? இல்லை ஏன் லேட்டாக வந்தான்னு திட்டுவாரா? இல்லை இப்போ தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? ஒன்றுமே புரியல. போ. என்னவா வாய் பந்துட்டு நிற்கிறான்? என்னவா இருக்கும்? டே சக்தி இருமா. வண்டியடி நிக்கி. என்னடா வந்துட்டு உள்ள போகாம இங்கே நின்றுட்டு இருக்க? என்னாச்சு? இன்னைக்கு பாஸ் நம்ம ஆஃபீஸில் தாண்டி மீட்டிங் மாதிரி உள்ளே இருக்காரு. அது யார் கூடங்கிற? அந்த சிஇஓ அருணும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் உள்ளே தான் நின்றுட்டுருக்காங்க. என்னடா சொல்ற? அந்த பிரீத்தியும் ரேஷ்மாவும் அவளுங்களும் அங்கே தான் இருக்காளுங்க. அப்படின்னா அவளுங்க வேலை தான் போச்சு. வேணுக்குனே நீ நம்ம லேட்டாக வர வச்சிருக்காளுங்க. இப்போ என்னடி பண்ணுறது? சரி, ஆர்த்தி இன்னும் வரலையா? வந்திருந்தா நேரத்துக்கு இங்கே இருந்திருக்க மாட்டா. ஆமால, என்ன வழியிலே நின்றுட்டு இருக்கா உள்ள போகாம? இன்னைக்கு ஆர்த்தி கன்ஃபார்மா தெரியுமா 9 மணிக்கு மேலே வர சொன்னாங்களா? ஆமாண்டி, அப்படிதானே மெசேஜ் போட்டு வந்தாளுங்க. கிழிச்சாளுங்க. உள்ளே தான் இப்போ எல்லாரும் இருக்காங்க. செத்தோம். என்னடா சொல்ற? சரி வா போகலாம். அப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தா இன்னும் அதுக்கு தான் திட்டு விழும். ஆமா சரி வாங்க போகலாம். ஆமாம், இன்னும் 3 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, வருவாங்களா இல்லை இன்னைக்கு லீவா? சார் அவங்க எப்பயுமே லேட்டாக தான் சார் வருவாங்க. கொஞ்சம் திமிராக தான் சார் இருப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் வேணால் பாருங்கள், ஆடி அசைஞ்சு பொறுமையாக தான் வருவாங்க. நாங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தெரிஞ்சிருந்தும் லேட்டாக வராங்கன்னா வேணுக்குனே தான் சார் வருவாங்க. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏதோ எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம்ல. பிரீத்தி 2 பேரும் வாயை மூடிட்டுருங்க. தேவையில்லாமல் அவளை போட்டு கொடுக்குறோன்னு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடாதீங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அவங்க ஒருவேளை எமர்ஜென்சியில் கூட மாட்டியிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, இதுதான் வர டைமா? நான் உங்களுக்கு சீக்கிரமாக வர சொல்லி தானே சொல்லியிருந்தேன். சார் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? பிரீத்தி தான் எங்களுக்கு அப்படி மெசேஜ் பண்ணியிருந்தா நீங்கள் வேறு ஆஃபீஸ்க்கு மீட்டிங் போகிறீங்கன்னு. என்ன? பிரீத்தியா? ஐயோ, நம்மளை கோத்து விட்றாளுங்களே. அட ஆமாம் பாஸ், அவளுங்க தான் 9 மணிக்கு மேலே வர சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பிரீத்தி இதெல்லாம்? பேபி நான் ஒழுங்காக தான் பண்ணேன். அப்போ அவங்க என்ன பொய்யா சொல்கிறாங்க? ஒருவேளை மாற்றி அமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி பேபி, சாரி. சரி, இனிமேல் தப்பு வரான் பார்த்துக்க. சரி வாங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன். இவங்க பேர் தான் நிக்கிதா, நம்மளோட ஸ்டாஃப். ஹாய். ஹாய் சார். ஏண்டி வேணுக்கு தானடி இப்படி பண்ணீங்க? என்ன? ஆமாம் வேணுக்கு என்ன பண்ணோம். இப்போ என்ன பாஸ்? ஒரு அருண்குமார் தானே, இங்கே என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ண சொல்கிறேன். அவளுங்களே எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்க்குறான். இல்லை பல்ல கழட்டியிருப்பேன். கிளிப்பேன். உங்களை இருக்குடி, இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு நாள் வைக்கிறேன் பெருசா. அப்பா டே சக்தி, முன்னாடி வா. சார், இவன் பேர் சக்தி. ஓ, ஹாய் சக்தி. ஹாய் சார். பரவாயில்ல, சக்தி நல்லா பேசுகிறாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சரி, நீ போ. ஆர்த்தி எங்க, அவளை அனுப்பிச்சுடு. சார், இவ பேர் ஆர்த்தி. ஹாய் ஆர்த்தி. அருணா? இவன் எப்படிங்க வந்தான்? ஆர்த்தி லூசு, என்னடி ஆச்சு? விக்ரம் நீயா? ஆர்த்தி, அவங்க பேர் சார் கையை நீட்டிகிட்டே இருக்காரு, கையை கொடு. இதோ கொடுக்குறேன் பாஸ். ஹாய் அருண் சார். என்னடி இவ இப்படி தடுமாறுறா? என்னவா இருக்கும்? அதானே தெரில. அதுவும் அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஆத்திட்டு நல்லா பேசுகிறாரே. என்னன்னு தெரில, பார்ப்போம். என்னடி நடக்குதுங்க? அவரோட ஃப்ரெண்டு என்னடி ஆத்திக்கிட்ட நல்லா பேசுகிறான்? அதானடி, ஒருவேளை இவ தான் அவனோட ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியிருப்பாளா? செஞ்சாலும் செஞ்சிருப்பாளுங்க. சி, விடக்கூடாதுடி, விடவே கூடாது. அந்த 2 பேரும் நமக்கு தான்.
என்ன வேணால் தெரிஞ்சுட்டு போகுது. நான் பாரு நம்ம 2 பேரும் அவங்கள கரெக்ட் பண்ணியே ஆகிறோம். டே மச்சான், இது ஆஃபீஸு. ஹாய் அத்தி. சரி செந்தில் சார், சொல்லுங்க பாஸ், என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு புதுசு, ஏதாச்சும் ஒன்றா ஹெல்ப் வேணும். அதனால் யாராச்சும் ஒருத்தர் எங்களுக்கு வேணும், இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும். சார் நாங்கள் பண்ணுறோம். ஏன் ஆத்தி இவங்க? ஷோர் சார், இருப்பாங்க. பாஸ் இல்லை, எனக்கு என்ன தெரியும் இந்த ஊரை பற்றி? இது பிரீத்திக்கும் ரேஷ்மாக்கும் தான் தெரியும். நான் கோயம்புத்தூர் தானே. ஓ பாருங்களேன், நானும் கோயம்புத்தூர் தான். பரவாயில்ல, நீங்களே சுற்றி காமிங்க. நீங்கள் தான் இனிமேல் எங்கள் 2 பேர்த்தோட செக்ரட்டரி. என்ன ஆத்தி சார், உங்களுக்கு உங்களை முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார், இவளும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஓ அப்படியா ஆத்தி? ஆமாம் பாஸ். சரி, அப்போது நீயும் உங்கள் டீமுமே இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கோங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் செய்யணும், புரியுதா? ஓகே சார், இனிமேல் எதனா எங்ககிட்டே கேளுங்க. சரி, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கு கண்டினியூ பண்ணுங்கள், போங்க. வாடி போகலாம். என்னடி ஆச்சு? எதுக்கு அவரை பார்த்து இப்படி நடுங்குற, தடுமாறுற? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, ஒரு மாதிரியாக இருக்குது, காலை சரியாக சாப்பிடலாதான். சரி வாய போகலாம். ஏண்டி அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கணும்ல, நம்ம தலையில் தானே கட்டினாரு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வாங்கலாம், அப்புறமேட்டு கூட கேட்டுக்கலாம். சரி வா போகலாம். ஓகே பாஸ், எதா இருந்தாலும் கேளுங்க, அவங்ககிட்டயே கேளுங்க. சரி. வாடி ஏதாச்சும் போய் பேசி ட்ரை பண்ணலாம். வா வா. சார் என் பேர் பிரீத்தி, அப்புறம் என் பேர் ரேஷ்மா. ஓ தெரியுமே. ஏதாச்சும் டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறீங்களா சார்? இல்லை வேணும்னா கேட்டுக்கிறேன். எங்கள்கிட்ட கேளுங்க சார், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். சரி. சார் நீங்கள் ஏன் பேசவே மாட்டீங்களா? நானா? எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லையே. நீங்களும் ஏதாச்சும் வேணா கேளுங்க சார், என்கிட்ட கேளுங்க. ஜாலி எப்படியே பேசிட்டோம். ஆமாம்மா, சரி வா போகலாம். இவளுங்க 2 பேரும் என்னமோ ஓவரா பேசுற மாதிரி இல்லை. இருக்காதா? ஆள் பார்க்க நல்லா இருக்கா, வெல் செட்டில்டு. யாராக இருந்தாலும் ஆசைப்படதாண்டா செய்வாங்க. நடிக்காத அந்த குடுமி போட்டுட்டு இருந்துச்சு, அது ஒன்றை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. சி கருமம், அவ்வளோலாம் யார் பாப்பா? என்னடா சொல்ற? ஒரு உலக மனசுல யாராச்சும் இருக்காங்களோ? அப்படிலாம் இல்லடா. அப்ப இருக்கு, ஒழுங்கா உண்மையே சொல்லு. ஏன்ட்டே மறைக்கிற பத்தியா? அப்படிலாம் இல்லடா. இப்ப சொல்லுவியே சொல்ல மாட்டியா? அது சொல்லு.